ஏசா முன்னாடி இருக்கிறாரு. யாரு பின்னாடி இருக்கிறார்னா யாக்கோபு பின்னாடி இருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு தாயினுடைய அன்பு முன்னாடி இருக்கிற பிள்ளை மேல அல்ல, யார் மேல இருக்கு அப்படின்னா பின்னாடி ஒதுக்கப்பட்ட, தாளந்தே இல்லாத, திறமை இல்லாத அந்த பிள்ளைக்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது, இந்த ரெபேக்காள் அவனுக்கு பட்சமா இருந்தார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நீங்க பின்னாடி இருக்கிறீங்களோ, நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, உங்க பட்சத்துல ரெபேக்காள் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாயிருக்கிறவராயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பின்னுக்கு இருக்கிற உங்களை வெகு சீக்கிரத்திலே உங்களோடு கூட கனெக்டா இருக்கிற உங்களை ஆதரிக்கிற அந்த கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக உங்க பிள்ளையை கொண்டு வருவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். பின்னாடி இருக்கிற உங்களுடைய பட்சத்திலே இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பின்பாக உட்கார்றதை குறித்து, பின்னாடி இருக்கிறத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி இருக்கிற திறமையே இல்லாத, பலமே இல்லாத உங்களிடத்திலே கர்த்தர் பட்சமா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி